இடைக்காடல் சித்தர் வாழ்க்கை வரலாறு. வெல்கம் மை சேனல். ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். மதுரைக்கு அருகிலுள்ள இடைக்காடு என்ற ஊரிலிருந்து வந்த சித்தர் இடைக்காடர். இடைக்கலி நாட்டைச் சேர்ந்தவர். இவர் கொங்கணர் என்பாரின் சீடர் என்றும் சித்தர்கள் காலம் எனப்படும் கிபி 10 முதல் 15 வரை ஆம் நூற்றாண்டினர் என்றும் கூறுகின்றனர். பண்டைய தமிழ் நிலப்பரப்பு, மூடுபனி மலைகள், அடர்ந்த காடுகள், ஓடும் ஆறுகள், ஆரம்பகால தமிழ் நாகரிகம், ஆன்மீக சூழல். எளிய பருத்தி உடையில் இளைஞர் தமிழ் மனிதன், கிராமப்புற மேய்ச்சல் பின்னணி, அமைதியான சிந்தனைமிக்க முகபாவனை, தென்னிந்திய அம்சங்கள். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை காட்டும் தத்துவ காட்சி, மறைந்து வரும் மனித உருவங்கள், குறியீட்டு தமிழ் கிராமம், நாடக ஒளி, ஆழமான புல ஆழம். பெருமைமிக்க மன்னர்களும் செல்வந்தர்களும் அமைதியான சித்தருடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எந்த உடைமையும் இல்லாமல் விடியற்காலையில் கிராமத்தை விட்டு வெளியேறும் தமிழ் மனிதன், அடர்ந்த காட்டில் தியானம் செய்யும் சித்தர், ஆலமரம், ஒளிக்கதிர்கள், ஆன்மீக ஞான காட்சி, உள் ஒளியுடன் பிரகாசிக்கும் சித்தர், அண்ட பின்னணி, காட்டில் மூலிகைகள் மற்றும் பழங்களை சேகரிக்கும் சித்தர், எளிமையான வாழ்க்கை முறை. சித்தர் கிராம மக்களிடம் பேசுகிறார். அடக்கமான சூழல், கவனத்துடன் கேட்போர். தமிழ் சித்தர்கள் எழுதும் பனை ஓலை கையெழுத்து பிரதி, எண்ணெய் விளக்கு ஏற்றுதல். வயதான உடல் தூசியில் கரையும் அடையாள காட்சி, ஆன்மீக ஒளி, தத்துவ துணை. இமயமலை போன்ற அமைப்பில் தமிழ் சித்தர்களின் குழு, ஆன்மீக ஒளி, பண்டைய அங்கி. புகையில் மறைந்து போகும் மாய நகரம், சித்தர் உறுதியாக நிற்கிறார். காலமற்ற இடம், அண்ட நிலப்பரப்பில் சித்தர் நடப்பது, மிதக்கும் சின்னங்கள். அறியாமையிலிருந்து விழிப்புணர்வுக்கு மாறும் கிராமவாசிகள், ஒளி பரவுதல். சித்தர் விலங்குகளுடன் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அருகில் மான் பறவைகள். காட்டில் மழையிலும் குளிரிலும் துன்பங்களை தாங்கும் துறவி, வியத்தகு வெளிச்சம். மனதைச் சுற்றி உடையும் குறியீட்டுச் சங்கிலிகள், சித்தரின் அமைதியான முகம். மரத்தடியில் சீடர்களுக்கு கற்பிக்கும் சித்தர், பண்டைய குருகுல பாணி, சூடான ஒளி. வாய்மொழி பாரம்பரிய காட்சி, சித்தர் பாடல்களை பாடும் மக்கள், எண்ணெய் விளக்குகள். பண்டைய பனை ஓலை நூல்களை படிக்கும் நவீன மக்கள். அமைதியாக தியானம் செய்யும் வயதான சித்தர், அந்திவானம், ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. காட்டில் உள்ள பண்டைய சித்தர் சமாதி, கல் அமைப்பு, தூப புகை. பண்டைய தமிழ் சித்தர் கையெழுத்து பிரதிகள், பனை ஓலைகள், அறிவார்ந்த அமைப்பு. குறைந்தபட்ச காட்சி, வெற்று கைகள் மற்றும் பிரகாசமான புன்னகையுடன் சித்தர். தமிழ் நிலம் முழுவதும் பரவும் இறுதி ஆன்மீக ஒளி, ஞான கருப்பொருள். இவர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது.